ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெய்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான சில்லி இட்லிஸ். இந்த சில்லி இட்லி ஒரு வாட்டி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இட்லி சாப்பிட்லன்னு அடம் பிடிச்சா கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், 6 இட்லி நான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க இட்லி அதில் சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக விடுங்க. மொத்தமாக எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே மொத்தையாக ஒட்டிக்கும், உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக விடுங்க. ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இப்போ 2 பக்கமும் செவந்து கிறிஸ்பியாக இட்லி இருக்குது. இந்த இட்லி சும்மா சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மொத்த இட்லி இந்த மாதிரி பொரித்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சும் ஒரு 10 பல் பூண்டும் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஆனியன் எடுத்துங்க. அதில் ஒரு பாதி நீட்டாக அரிஞ்சிங்க, ஒரு பாதி பொடியாக அரிஞ்சிங்க. ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். ஒரு குடை மிளகா நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. அதில் நம்ம பொடியாக நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துங்க. அது கொஞ்சம் நல்லா கலர் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. இது நல்லா ப்ரௌனாக ஆனதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் கிளறலாம். ஒரு குடமிளகாவை அதில் சேர்த்துருங்க. குடமிளகா ஃப்ளேவர் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் குடமிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோவும் சில்லியும் கலந்து இருக்க சாஸ் ஊற்றிருக்கேன். அது நல்லா வதங்கினதும் பொரிச்சு வச்சுருக்க இட்லி அதில் சேர்த்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சாஸ் போட்டிருக்குமே அந்த ஈரமே இதுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா இட்லி மொத்தையாயிட்டா மாதிரி ஊறிட்டு அதோட கிறிஸ்ப்னஸ் போயிடும். இப்போ 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். நான் காரம் அதிகமாக வேணும், ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக மிளகாய்த்தூள், மிளகு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும்போது குறைவாக போட்டு செஞ்சு கொடுங்க. இது ஒன்று போல் ஈவனாக ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கிக்குங்க. ஒன்றா ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, சாப்பிட்ணுன்னு ஆர்வமாகவும் இருக்குது. இதை பார்த்த உடனே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். Thank you, viewers.